டு ஜேர்னி வித்திகா. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி விளாக் தான் பார்க்க போறீங்க. எப்போதுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மண்டே ஒரு ஃபேமிலி விளாக் வரும். ஏன்னா அண்ணனுக்கு வந்து அன்னைக்கு மட்டும் தான் லீவு, எல்லாத்துக்கும் சண்டே லீவு, எங்களுக்கு வந்து மண்டே மட்டும் தான் லீவு. ஸோ அதனால வந்து ஃபேமிலியாக வந்து இந்த ஒன் டே மட்டும் விளாக் வரும் வீக்லி. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முத்துநகர் பீச் தான், நம்ம தூத்துக்குடிக்கு தான் வந்திருக்கோம். அதில் நீங்கள் இன்னைக்கு விளாக்காக பார்க்க போறீங்க. எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அண்ணன் பெரியம்மா எல்லாரும் முன்னால் போயிட்டுருக்காங்க, நம்மளும் போகிறோம். புல்லட் ராஜா நம்ம என்னென்னா முத்துநகர் பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து ரெகுலராக அங்கே வருவோம். இப்போல்லாம் அங்கே டைம் கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா அப்போ வந்து தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஏதாட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னா கூட நாங்கள் இங்கே வந்துடுவோம். இதுதான் எங்களுடைய ஸ்பாட்டு. எல்லா இதுக்கும் நாங்கள் இங்கே தான் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். கொஞ்சம் ஹாப்பினஸாகவும் இருக்குது. சரி வாங்க ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்படியே அதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையா? வரல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். வாவ், சூப்பரா இருக்கு. ஃப்ளவர் டைப்ல இருக்கு. வுட் தானே இது? ஆமா, என்ட்ரன்ஸே கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல. இது நல்லா இருக்கு. அப்படியே வந்து சிப்பிக்குள்ள ஸ்டோன்லயே பண்ணிருக்காங்கனா நல்லா இருக்கு. எப்படி நாங்க மட்டும் ஸ்பெஷலா வர, நீங்க மட்டும் இந்த எப்படி உங்களை கவர் பண்ணு? ஃபேமிலி எங்க தான் இருக்காங்க போல. அப்படியே வந்தா ஹாய் how are you? அந்த கடற்கரை, அந்த காத்து, அந்த ஒரு பீச் பக்கம் வந்தாலே காத்து ஆட்டோமேட்டிக்காவே பக்காவா இருக்கு. நீ தூத்துக்குடிக்கு எப்பலாம் வந்திருக்க? நான் வந்து தூத்துக்குடிக்கு வந்து நான் ஷூட் வந்திருந்தேன் தெரியுமா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதோட 3 டைம் வந்திருக்கேன். அது 3ஆவது மைலுக்கு வந்து 3 டைம் வந்திருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி இங்க வரது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். எப்படி இருக்கு இந்த இடம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும்? நல்லா இருக்கு. காத்த பயங்கரமா இருக்கு. சன்செட் வந்து போகிற டைம்ல. ஆனா இந்த டைம்ல தான் கரெக்டாவே இருக்கும். ஏன்னா வெயில் அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். ஸோ இப்படி வரும்போது அந்த ஹீட்னஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. இல்லைன்னா இந்த உள்ள வரும்போது இதா இருக்கும். வர 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 இந்த இடத்துல ஐ லவ் டூட்டின்னு ஒரு போர்டு இருக்கு, அதை எடுத்துட்டாங்க. என்ன இந்த இடத்துல உண்டு, அது வந்து நிறைய பேர் இங்க வந்து அது ஒரு செல்ஃபி ஸ்பாட்டா இருந்துச்சு. பட் அது என்னாச்சுன்னு தெரியல, இப்போ இல்லை. வெள்ளவா ஒண்ணு செய்யாது, விடு. ஏன் பயப்படுதா? தண்ணிக்கு நடந்து போயிட்டு வரோம். வர 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 ஆ தள்ளி வா.
ஆமாம். இதுல இல்ல, கொஞ்சம் கைக்கு. சரி சீக்கிரம் எனக்கு ஒரு சைடு. நம்ம வந்து சன்லைட் போகிறதுக்குள்ள ஒரு 4-5 கிளிக் வீடியோ மட்டும் எடுக்கணும். லைட்டிங் போயிருச்சு, பெரியம்மா அண்ணன் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து வீடியோஸ் எடுத்தோம், நான் அண்ணன். நாங்கள் வர்றப்போ அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருந்தது, இப்போ நல்லா கூட்டம் வந்துருச்சு. ஸ்பீக்கர் விட்டதே தப்பு, சரியான காற்றுலையும் முடி எங்கெல்லாமோ பறந்து போகுது. என்னது உருளைக்கிழங்கு. வள்ளுவரை பற்றிய சில வரிகள் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான். திருவள்ளுவர் பக்கத்தில் நிற்கிறோம். இதை பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஏடில்லா காலத்திலையும் எழுத்தணிகளை கொண்டு ஓலைச்சுவடிகளில் வரிகளை வடித்த வார்த்தை புத்தகர். ஸோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 அடியில் எல்லா விதமான அர்த்தங்களையும் சொல்லி கொடுத்துருவார். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் தான் நம்ம திருவள்ளுவர். அவரை போல் நானும் ஒரு கவிதை ஆசிரியராக வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னாலையும் முடியுமா என்னென்ன. லைட்டு பெருண்டு இந்த வாரண்டே நான் வந்து உங்ககிட்ட ஸ்நாக்ஸாக காமிச்சிட்டு தான் போவேன். இப்போ வந்து இந்த சிப்ஸ் சாப்பிட போகிறோம். தலைகளாக இருக்கு. இப்படி வச்சாலும் அவன் தலைகளை தான் தெரியுது. அப்படிதானே பாருங்க. பப்ளு வாங்கிட்டான். ஓ பப்ளு, எனக்கு தான் பப்ளு. நெக்ஸ்ட் வந்து இது பேர் என்னது? ட்ரீட்டு. இந்த ஸ்நாக்ஸு இது எங்கள் அண்ணன் வாங்கிட்டான். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இது வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஃபேவரட்டாக தான் இருக்கும், ஏன்னா நல்லாயிருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்களுக்குலாம் வேண்டாம்ல பல்லு வலி, அதனால் யாருக்கும் வேண்டாம். நானே திங்க போகிறேன். நீ இன்னும் ஒத்தையில சாப்பிட்டுட்டு இருக்க? ஒத்தையில சாப்பிட்டுட்டு இருக்க? என்ன மாதிரி குழந்தைகள்லாம் மோஸ்ட்லி தனியாக தான் சாப்பிடுவாங்க. சரிதான். எல்லாரும் போய் செட்டில் ஆயாச்சு. வேற லெவல் டேஸ்ட் வேணுமா? நீ வேணா எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணி விடு. வேணுமான்னு கேட்டலாம். நீ வேணா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணு. இதை ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கு என்ன கேட்கணும் நம்ம ஸ்பான்சர் பண்ணிடலாம். ஓகே சரி, அப்போ எல்லாத்தையும் கேட்டு விடுங்க. என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னென்ன வேணும்னு. ஆல்ரெடி வந்து அன்னைக்கு ஒரு சிஸ்டர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. என்ன வேணுமா சிஸ்டருக்கு? அவங்க வந்து கேட்டாங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன தருவீங்கன்னு. நான் வந்து சொல்லியிருக்கேன், என்னைக்கு 100K வந்து வருதோ அன்னைக்கு உங்களுக்கு ட்ரீட்டு வைக்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் இப்போவே கமெண்ட்ஸில் ஆர்டர் போட்டு விடுங்க. நாங்கள் அப்போ வாங்கி தரோம். நான் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். எங்கள் அண்ணனும் நானும் பண்ணுற சேலஞ்சு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணலான்னு நினச்சோம். இன்றைக்கி பண்ண டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் அல்லது இந்த வீக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று போடுற ட்ரை பண்ணுறோம். கத்தை தண்ணி குடிச்சிட்ருக்கு. ஆக்சுவலி எங்கள் அத்தைக்கு வந்து பல்லு வலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா சொத்தை. ஸோ அதனால பல்லு சொத்துன்னு அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? தண்டா சேலஞ்ச் நான் மட்டும் எடுக்கிறேன். எத்தனை எடுக்கணும்? ஒரு 50 வரைக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நோ 100 நிஜமாலாம் ஒரே நேரத்தில் போட முடியாது. ஏன் போட முடியாது? அதான் பழமே. பச்சை மிளகா திங்கிற ஆளு இதெல்லாம் போடுறதுக்கு இதெல்லாம் என்ன? இல்லை, நீங்கள் வந்து திடீர்னு நினைக்கலாம் என்ன பீச்சில் போய் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு.
இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்டல் சேலஞ்சு. எனக்கு அந்த நேம் கூட அதானா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. எங்கள் அண்ணன் பண்ணுறேன்னா இப்போ எவ்வளோ பண்ணான்னு கேட்டால் நான் வந்து 100ன்னு சொன்னேன். 100லாம் பண்ண முடியாது அப்படின்னா, சரி முடிஞ்சதை பண்ணு, எக்ஸ்ட்ரா ஒரு புரோட்டா உனக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் பண்ணிகிட்டு இருந்தான். நைட் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் என் ஃபோனில் பிரைட்டாகவே இருக்குது. என் ஃபோன் அப்படி பப்ளு பப்ளு அதாவது பகல் டயத்தில் நம்ம என்ன தான் நடந்தாலுமே நைட் டயத்தில் வாக் பண்ணும்போது அந்த ப்ரீஸியான காற்று, அந்த லைட் எஃபெக்ட்டு, இது எல்லாமே மைண்டுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஐட்டம்ஸ் தான் இங்க தான் இருக்கு எல்லாம். அப்ப வந்து உடம்ப ஃபிட் ஆக்கிற வேண்டியதான். ஆல்ரெடி எங்க வீடு வந்து ஜிம்மா தான் இருக்கும். இந்த கேமராமேன் வந்து எங்க வீட்டையே ஜிம் பண்ணி வச்சிருக்காரு. காலு பார்த்து வை. அதில் அது 2 இது உண்டு, ஒரு இது உடஞ்சிருக்கு. இதே மாதிரி அந்த இதில் ஒன்று உண்டு. ஓவராலா இதில் வந்து ஓவர் சவுண்டு கேட்டது. ஸோ அதனால தான் வந்து சவுண்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, அவன் ஓட்டதுக்கப்புறம் நீ அவ்வளோதான், ரொம்ப நேரம் ஓட்ட மாட்டேன். இப்போ வந்து எங்கள் அண்ணன் ஓட்ட போகிறான் சைக்கிள். அதையும் வீட்டில் வாங்கி வச்சிடுறியா? இதையும் வீட்டில் வாங்கி வச்சிருவோமா? அப்படி தூத்துக்குடி முத்துநகர் பீச் வந்து நைட் ஆனாலுமே நல்ல லைட்டிங் செட்டப்போட நல்லா இருக்கு. சும்மாவே அவன் வந்து எக்ஸசைஸ் மேலே, இங்கே வேற எக்ஸசைஸ் பொருளாக இருக்கு. ஸோ அட்டுலி தாங்க முடியல. லெக் பெயின் வந்துருச்சு. ஸோ கிளம்புனா தான் நல்லது. நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஆனால் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு நினைப்பேன், பட் முடியாது. வெளியே தான் 3 நாளாக அழைச்சிட்டே இருந்திருக்கேன். இதில் வந்து லைட் அட்டாச் பண்ணியிருக்காங்க போல, நல்லா இருக்கு. லைட் செட்டப்போட நீட்டாக க்ளீனாக இருக்குது. பயம்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டெல்லாம் வச்சுருக்கனால தான் நம்ம ஃபேஸுமே வந்து நல்லா கிளியராக தெரியுது. யார் பண்ணி என் ஃபோனு பறந்துடாம அப்புறம் ஐஃபோன் கேட்டுருவேன். எங்கள் அண்ணன் வந்து வங்கு வளர்க்கான். சாரி பங்கு வளர்க்கான். ஃபைனலி நாங்கள் வந்து பீச்சை விட்டு வெளியே போக போகிறோம். நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதில் வந்து கால் வலியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். இந்தலாமா இருக்கேனா தங்கமா இல்லைன்னா இந்தலாம் வரேன். அந்த ஸ்கூட்டி என்னோட மாதிரியே இருந்துச்சோ. நான் இந்த காத்தி வண்டி எங்க இருக்கு? பாப்பா காத்தி வண்டி எங்க இருக்கு? சாப்பிட வந்திருக்கோம். இந்த இருக்கா வீட்டுக்கு போறியா? சிக்கன் ரைஸ். இவங்க வந்து புரோட்டா, இவங்களும் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவாங்க. ஆனியன் கொடுத்துருங்க. ஆனியன் வேணும். இப்படி கறி திங்கியோ? கறி எப்படி இருக்கு? சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன் நான்.
ரைஸு புரோட்டா எல்லாத்தையும் கலந்தடிச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த vlog முடிஞ்சது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானி வித்திகா. பாய்.